இப்போ என் பையன் பொண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. "என்னம்மா எல்லாம் சிட்டிக்கு வந்து செட்டில் ஆன. நீ என்ன அந்த ஊர் அப்படி புடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன்னு." என்னமோ தெரியலடா. எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னு சொல்லுவேன் நானு. தியேட்டர்ல கை தட்டுறத பார்த்து செல்லுமணி ஒரு பெரிய டைரக்டர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாமா. செம்பருத்தி படத்துல ஒர்க் பண்ணும்போது பரவால்ல, ஒரு நல்ல டைரக்டர் தான் ஒர்க் பண்றோம் அப்படின்னு எப்ப தோணுச்சு? எப்பவுமே தோணல. என்ன திட்டிட்டே இருப்பாரு. ம். யா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருக்கு பெர்ஃபெக்ஷன் வேணும். அண்ட் டே அண்ட் நைட் பண்ணுவாரு. தூக்கமே இல்லாம. டே அண்ட் நைட். அந்த பழக்கமே இல்ல. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நிதானமா எந்திரிப்போம். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கு போவோம். திருப்பி ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி ஜாலியா இருக்கும். இது என்ன காலைல 4 மணின்னுவாங்க, 5 மணிவாங்க, ஃபுல் நைட் பண்ணுவாங்க. தூக்கம் இருக்காது. லாங்குவேஜ் ப்ராப்ளம், டென்ஷனு எல்லாமே எப்போ 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 முடியுமா இந்த ஷெட்யூல்னு இருக்கும். அப்புறம் லவ் ஆனதுக்கப்புறம் அப்படியே. அது வேற ட்ராக்ல போயிடுச்சு. லவ்ல போயிட்டோம். நல்ல டைரக்டரா, நல்ல டைரக்டர் இல்லையா? அந்த இதெல்லாம் யோசனை பண்றதுக்கு டைம் இல்ல. கரெக்ட். திருட்டுத்தனமா எப்போ டைம் கிடைக்கும், எப்போ லவ் பண்ணிக்கலாம், எப்போ அப்படி பீச்சுக்கு போலாமா, சினிமாவுக்கு போலாம். அந்த இதுல 2 பேரும் இருந்தோம். அந்த ஏஜ் அப்படி இல்லையா? எனக்கு அப்போ 17 இயர்ஸ் அவ்வளோதான். அந்த ஏஜ்க்கு அதுக்கு மேல பெரிய யோசனை இருக்காது. அவர் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுல்ல. அவரோட பிரம்மாண்டமா ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாரியே இருக்கும். செல்வாவோட டைரக்ஷன். ஆனா செல்வான்னு பார்த்தா, இவரு தான் இந்த டைரக்ட் பண்ணாங்களான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நெறைய வாட்டி அவர் என் கூட வரும்போது நெறைய பேர் கேட்பாங்க. ஃபுல் படம் நீங்களே எடுத்தீங்களா சார்? அந்த ஃபுல் அந்த அது அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு டிராவல் பண்றது, கார் சேஸ் இதெல்லாம் ஃபுல்லா நீங்க பண்ணீங்களான்னு கேட்பாரு. ஏன்னா சார் ஒல்லியா சின்ன பையன் மாரி இருப்பாரு செல்வா. ஸோ இவரு இவ்ளோ பிரம்மாண்டமான படம் எடுத்திருப்பாங்களா? அந்த கியூரியாசிட்டி எனக்கு தெரியுது. நான் பார்த்து சிரிப்பேன் செல்வா. என்ன நீ இவ்ளோ பெரிய படம் எடுத்த நம்ப மாட்டீங்க என்ன? நம்ம அப்பியரன்ஸ் அப்படி இருக்கு. நம்ம சின்ன பையன் மாரி இருக்குது. நார்மலா சீனியர் மோஸ்ட் ஒரு ஏஜ் டைரக்டர் எடுத்திருப்பாங்க. அப்படி நடிப்பாங்க. ஸோ அது மாரி நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப கூட ஏன் சார் நீங்க டைரக்ட் பண்ண மாட்டீங்க? பண்ணுங்க, பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நானு, அன்ஷு, கௌஷிக் எல்லாருமே செல்வா ஃபேன்ஸ் கூட ரிக்வெஸ்ட் பண்றோம். செல்வா சீக்கிரம் ஒரு நல்ல படம் எடுங்க.